கெட்டது பண்றவங்க தான் எப்பவும் ஜெயிப்பாங்க. ஏன்னா இந்த யூனிவர்ஸ் பிரபஞ்சத்துக்கு நல்லது கெட்டது தெரியாது. உங்களுடைய அலைன்மெண்ட்ஸ் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு அள்ளி கொடுக்கும். நீங்க எவ்வளவு அன்பா இருந்தாலும், நல்ல மனசோட மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாலும், உங்களுக்குள்ள இருக்கிற எனர்ஜி பயம், பதட்டம், குற்ற உணர்ச்சியோட, செல்ஃப் டவுட்டோட இருந்துச்சுன்னா நீங்க ஆசைப்படுற அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்காது. அதே மாதிரி ஒரு செல்ஃபிஷான ஆளு தன்னுடைய ஒர்த் என்னன்னு தெளிவா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அவங்களுக்குள்ள பயம், பதட்டம், செல்ஃப் டவுட், குற்ற உணர்ச்சி நீங்க எதுவுமே இருக்காது. தான் ரொம்ப கான்பிடண்டா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ள இந்த மாதிரி ஒரு எனர்ஜி இருக்கும்போது யூனிவர்ஸ் அவங்க ஆசைப்பட்ட எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கும். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த பிரபஞ்சத்துக்கு நீதி நேர்மையெல்லாம் தெரியாது. அது கண்ணாடி மாதிரி தான் செயல்படும், மிரர் எஃபெக்ட். அதுக்காக உங்களை தப்பான ஒரு ஆளா மாறுங்கன்னு நான் சொல்லல. நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்க. ஆனா உங்களுக்குள்ள செல்ஃப் டவுட், பயம், பதட்டம், குற்ற உணர்ச்சி இல்லாம, மத்தவங்க வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படாம, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சந்தோஷமா, தைரியமா எனக்கு கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோட கேளுங்க. ஒரு உதாரணத்துக்கு, ஒரு பெரிய வீடு கட்டுறதுக்கான தகுதி எனக்கு இருக்குன்ற எனர்ஜியோட நீங்க எந்த வேலை செஞ்சாலும் அது உங்களுக்கு கைகூடி வரும்ன்றதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சொல்லிட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிருங்க.